ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நீங்க விலாக்ல பார்க்க போறது, நான் இன்னைக்கு என்னலாம் குக் பண்றேன், என்னலாம் பண்றேன் அப்படின்னு தான். காலையில எழுந்து குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள பயங்கர மழை பெஞ்சுட்டு இருந்தது. எனக்கு யூசுவலா கோலம் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா கம்பி கோலம் போடுறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் போட ட்ரை பண்ணுவேன். யாருக்கெல்லாம் கம்பி கோலம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் கிச்சன்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன சமைக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறேன். நெஸ்ட் ஏஷியாலேருந்து இந்த 1450 எம்எல் வர இந்த கிளாஸ் ஜார்ஸ் தான் வாங்கியிருந்தேன். பேம்பு லிட்ஸோட வரும். உள்ள இன்னர் பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் சீல் குடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ஏர் டைட்டா இருக்கும். நீங்க வந்து எந்த ஸ்பைசஸ் போட்டு வச்சாலும், இல்ல நட்ஸ் போட்டு வச்சாலும் நல்லா கிரிஸ்பியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பூச்சி இல்ல ஆண்ட் எதுவுமே வராது. ஸோ ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்லாவே வரும். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேம்பு லிட்ட வந்து எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு தெரியலனா, ஜஸ்ட் ஒரு டேம்ப் கிளாத் எடுத்து வைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். கிளாஸ் ஜார நல்லா பேக்கிங் சோடா போட்டு, வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கிளியரா ஆயிடும். ஸோ இது ஏர் டைட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு வந்து பொருள்லாம் கெடாம இருக்கும். நீங்க சர்க்கரை, பாஸ்தா, ஃப்ளோரு, கிரெயின்ஸ் என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். ஈவன் ஸ்நாக் கூட குழந்தைங்களுக்கு போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஹை குவாலிட்டி போரோசிலிகேட் கிளாஸ்ல ஆனதுனால உங்களுக்கு வந்து அழகாவும் இருக்கும், ஏஸ்தட்டிக்காவும் இருக்கும். ஏற்கனவே நான் இதில வந்து ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். அத மேல வைக்கும்போது பக்கத்தில இடம் காலியா இருந்துச்சு. ஸோ அதனால இத ஃபில் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஸ்பைசஸ்லாம் ஈஸியாவே எடுத்துக்கலாம். ரொம்ப வெயிட் எல்லாம் கிடையாது. கம்மியான வெயிட்ல தான் இருக்கும். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு நான் வந்து வெஜிடபிள் புலாவ் தான் பண்ண போறேன். கர்நாடகா ஸ்டைல்ல. அதுவும் இந்த பியூர் பிராஸ் ஹண்டி குக்கிங் பாட்ல தான். ஸோ இத கிளீன் பண்றதுக்காக நல்லா கிளீனிங் சொல்யூஷனும் குடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பார்க்லிங்காவும் வச்சுக்கலாம். பிராஸ் யுட்டென்சில்ல குக் பண்ணும்போது உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும், சப்போர்ட் தைராய்டு பேலன்ஸ், எய்ட் இன் டீடாக்சிஃபிகேஷன். இந்த இன்னர் கோட்டிங் வந்து டின்ல கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு நேச்சுரலாகவே நான்ஸ்டிக்காக இருக்கும். 100% ஃபுட் சேஃபும் கூட. ஸோ உங்களுக்கு வந்து இது லெட்டு டாக்ஸிக்லாம் ஃப்ரீ. ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸில் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டவ்வுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ஹேமர்ட் ஸ்டைலில். ஸோ ரொம்பவே சூப்பராக ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாட்டர் தான். நான் வந்து இன்றைக்கி ஷாப்பிங் போர்டாக யூஸ் பண்ணிட்டு 100% நேச்சுரல் வுட் டாக்ஸிக் ஃப்ரீ ஆலிவ் ஆயில் கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம சாப்பும் பண்ணிக்கலாம், சர்வும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புதினா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. நம்ம அதை வதக்கிறதுக்குள்ளேயே அது நல்லா ஊறிடும். ஸோ இப்போ ஹண்டியை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து அது வந்து கரம் மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு தக்காளி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இப்போ போட போகிறோம். இந்த பேஸ்ட்டு தான் வந்து இந்த வெஜ் புலாவுக்கே ரொம்ப செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம 2 கப் தண்ணி சேர்க்குறேன். நான் வந்து மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து புலாவ் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் ஊற வச்ச அரிசியை சேர்த்து இதுதான் இப்போ மெயின் இதுவாக இருக்கும். நல்லா மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அலாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். புலாவ் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ரைத்தா பண்ணிடலாம். நான் இதுக்கு வந்து பியூர் கான்சா சர்விங் போல் வித் லிட் அண்ட் லேடல். இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் வருது. பார்க்குறதுக்குமே ரொம்ப ரிச்சாக ராயலாக இருக்குல்ல. இது வந்து காப்பர் ப்ளஸ் டின் அலாய் கொடுத்துருக்காங்க. நேச்சுரலாக ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதில் நம்ம வெல்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஏன்ஷியன்ட் டெக்னிக்ஸை வச்சு எத்தன்டிக் குவாலிட்டியில் ஹீட் ரீட்டைன் ஆகிற ப்ராப்பர்ட்டியும் இதில் இருக்குது. இது ஃபுட் சேஃப் கூட. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. டியூரபிள் அண்ட் லாங் லாஸ்டிங். ஸோ ஸ்மூத்தாக இருக்கிறதுனால ஈஸியாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ரிச்சாக ட்ரெடிஷ்னலாக இந்த கான்சா பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. அதில் தான் நான் ரைத்தா பண்ணியிருக்கேன். இந்த க்யூட்டான கிளாஸுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஆர்பிட் ஸ்டெம் காக்டெயில் கிளாஸ். ஆதிய குட்டிக்காக வாங்கினேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படின்னு. ஸோ இது வந்து போரோசிலிகேட் கிளாஸ் தான். அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ பிரியாணியும் ரெடி. இது வந்து நான் சொன்ன டைமிங்கில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக கீழே ஒட்டாமல் பொலன்னு நல்லா உதிரியாகவே வரும். ஸோ இன்றைக்கி வந்து செம கமன்னு கர்நாடகா ஸ்டைல் வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஹண்டியில். இன்றைக்கி வந்து ராகுல் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி புலாவ் மாதிரி பண்ணி கொடு, பிரியாணி மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கம்மன்னு வாசனையோடு இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் அளவு போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள்.
வீட்டுக்கு ஏதாவது புது பாத்திரம் வருது அப்படின்னா, நான் வந்து உடனே க்ளீன் பண்ணி, உடனே செய்ய ஆரம்பிச்சுருவேன். ஏன்னே எனக்கு தெரியல. அத வச்சு பாதுகாக்கவே அவ்வளோலாம் பிடிக்காது. எவ்வளோ நாள் நம்ம இருக்க போறோம், அதனால சொல்லி டக்கு டக்குன்னு வந்து நானே எடுத்து க்ளீன் பண்ணி, நானே பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ அந்த மாரி தான் இந்த பாத்திரமும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சா, ராயலா அந்த மாரி ஃபீல் ஆகுது. நம்ம அப்படியே டைனிங் டேபிள்ல வச்சு அப்படியே சர்வும் பண்ணிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து இதில செஞ்ச வெஜ் புலாவ் எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். எப்பவுமே ராகுல் சொல்றது தான் அதே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னமோ நல்லா செஞ்சுட்டியே, புது பாத்திரத்தில் செஞ்சதுனால நல்லா செஞ்சிருக்க அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மோர் வந்து ராகுல குடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு வித்தை காமிச்சு தான் அவங்கள மோர் குடிக்க வைக்கணும். ஸோ இன்றைக்கி அந்த கிளாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சரி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோரை ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு. மோர் எப்படி பண்ணணும்னா சிம்பிள் தான். தயிர், பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து சீரகப்பொடி போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி வடிகட்டி குடிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும். ஆதியா வரத்துக்குள்ளே துணியெல்லாம் மடித்து வச்சு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டேன். ஈவினிங் அவனுக்கு ஸ்நாக் கொடுக்கறதுக்காக பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா இந்த கிளாசிக் பிளாக் கொரியன் செராமிக் குக்கிங் பாட்டில் தான் பண்ண போகிறேன். இது 2000 ml. நார்மலாகவே நம்மளுக்கு கொரியன் ப்ராடக்ட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரங்கள்லாம் அவ்வளோ அழகழகாக இருக்கும். நெஸ்டேஷியாவில் இது வந்திருக்கணுன்னே தூக்குடா செல்ல குட்டியன்னு சொல்லி வாங்கிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் குக் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இது வந்து மைக்ரோவேவ் அண்ட் டிஷ் வாஷர் சேஃபும் கூட. லிட்டு கிடையாது, பாத்திரத்தை மட்டும் நீங்கள் டிஷ் வாஷில் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கோட்டிங் எதுவுமே கிடையாது. இந்த நான்ஸ்டிக் நேச்சுரலாகவே இருக்குது. டியூரபிளும் கூட. அந்த லிட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டீம் வென்ட்டோ இருக்குது. ரீட்டைன் ஆகும் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டு. ஸோ இன்றைக்கி நான் வந்து பட்டாணி, நம்ம ரோட் சைட் பட்டாணி இருக்கு இல்லையா, அதுதான் பண்ணியிருந்தேன். ரெசிபி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ஆதிய குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அது மட்டும் இல்லாமல் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுத்தா ஏமாற்றிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சர்விங் ட்ரே. ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு 2 வரும் ஹேண்டிலோட. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனாலேயே வந்து சரி என்கிட்ட இல்லவே இல்லை சர்விங் ட்ரே, அதனாலேயே வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா அக்கேஷியா வுட் இருக்கு இல்லையா, அதில் ஹேண்டிலும் நல்லா க்ரிப்பாக இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா ரெய்ஸ்டு எட்ஜ் கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த ஃபுட்டு வச்சாலும் இல்லை வந்து ஏதோ பாத்திரம் வைக்கிறீங்கன்னா கீழே ஸ்லிப் ஆகாது. நல்லா ஸ்டர்டியாக இருக்கும். அதில் கொடுத்துருக்க சர்ஃபேஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக பாலிஷ்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்குது. இதில் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறேன்னா பவுலில் வந்து கொஞ்சம் பட்டாணி சுண்டல் போட்டாச்சு. காஃபியை வந்து சூப்பரான இந்த கிளாஸில் ஊற்றி, புதுசாக வந்தாலே நம்ம விட மாட்டோம்ல, இது க்யூட்டாக இருக்குல்ல, அது ஆக்சுவலாக மாச்சா கிளாஸு. இருந்தாலும் நான் வந்து காஃபியை ஊற்றி நம்ம புதுசாக குடிப்போம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தான் கொடுத்துருக்கேன். 3 பேரும் சேர்ந்து ஈவினிங் ஸ்நாக்கும் முடிச்சாச்சு. நைட்டு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புலாவ் செஞ்சோம் இல்லையா, அதுதான் டின்னர். நான் நிறையவே செஞ்சுட்டேன். இவங்க 3 பேருக்கு அது பத்தும். ஸோ ஈஸியாக சூப்பராக வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் குக் பண்ண எல்லா பாத்திரமும் குக்வேர்ஸும் நெஸ்டேஷியா அப்படின்ற வெப்சைட்லேருந்து வந்தது. உங்களுக்கு அந்த வெப்சைட்லேருந்து வாங்கி உங்களுக்கு உங்கள் கிச்சனை டெக்கரேட் பண்ணணும், இல்லை வந்து உங்களுக்கு யூட்டென்சில்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஆத்தியக்குட்டி வந்து டான்ஸ் ஆடுறதுனா அவ்வளோ பிடிக்கும். மியூசிக்கே இல்லைனா கூட ஒரு பாட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பார். உங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்களுமே மியூசிக் போடாமல் தான் அவன் இவ்வளோ ஸ்டெப்பையும் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.